Hi, hello. Welcome to Code and Innovate. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவால பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எக்லிப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவால ரியல் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து டேட்டா டைப் அப்படின்னு எடுத்தோமா 2 இருக்கு. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னும், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னும். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல நான் ஏதோ ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல வந்து வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்க வேரியபிள் அப்படின்றது நான் அந்த டேட்டான்றது தான் இந்த வாட்டர். அந்த டேட்டாவை நான் எதுக்குள்ள ஸ்டோர் பண்றேன் அப்படின்றது தான் எனக்கு வேரியபிள். பாட்டில் அப்படின்றது வேரியபிள். உள்ள என்ன டேட்டா வச்சிருக்கணும், அதுதான் டேட்டா. அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அதுதான் இங்க வேரியபிளா ஆக்ட் ஆகுது. வேரியபிள் நேம் தான் பாட்டில். டேட்டா தான் இந்த வாட்டர். இதுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர். அது எப்படியான டைப்னு கேட்டால் லிக்விடுன்னு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த டம்ளர்ல வாட்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே டம்ளர்ல என்னால ஜூஸ், வாட்டர்ன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ தான் நம்மளால ஒரு ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். நான் பிரிமிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள என்னால மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இங்க டிஸ்பிளே இருக்கிற இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கண்டெய்னர் தான். ஆனா இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுதான் பிரிமிட்டிவ்க்கும் நான் பிரிமிட்டிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு வேரியபிள் அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் தென் டேட்டா டைப். டேட்டா டைப்ன்றது நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டா என்ன டைப்பா இருக்கு அப்படின்றது தான் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் சிங்கிள் ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பிரிமிட்டிவ்ல 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 பார்ப்போம். பைட், ஷார்ட், இன்ட், லாங். ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பைட் ஓட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பைட்டோட ஸ்டோரேஜ் வந்து 1 லிட்டர் அப்படின்னா, ஷார்ட் வந்து டபுள் தி அமௌண்ட்டா இருக்கும் when compared to பைட். அப்போ இன்டீஜர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் தி அமௌண்ட் ஆஃப் ஷார்ட் டேட்டா டைப் இருக்கும். அப்போ லாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் தி அமௌண்ட் ஆஃப் இன்டீஜர். இதோட ஸ்டோரேஜ் வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே வரும். இந்த நாலுமே என்னதான் ஸ்டோர் பண்ண போகுது இன் ரியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்டாக இருக்கட்டும், ஷார்ட் டேட்டா டைப்பாக இருக்கட்டும், இன்டீஜராக இருக்கட்டும், லாங்காக இருக்கட்டும். இங்கே ஐஎன்டி அப்படின்றது வந்து இன்டீஜர். ப்ரோக்ராமிங்கில் இன்டீஜரை இன்ட்டுன்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த 4 டேட்டா டைப்புமே எனக்கு நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகுது. பட் இந்த ரேஞ்சஸ் தான் டிஃபர் ஆக போகுது. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்டோரேஜ் வந்து 4த்துக்குமே சேமான்னு கேட்டால் கிடையாது. அதேமாரி நம்பர்ஸோட ஸ்டோரேஜ் வந்து பைட்டுன்னு யூஸ் பண்ணனா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேட்டா தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த ரேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஃபார்முலாஸும் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரு நம்பர் லைன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு நெகட்டிவ்ல ஆரம்பித்து பாசிட்டிவில் முடிகிறது தான் நம்பர் லைன். இங்கே -4ல் ஸ்டார்ட் பண்ணி +4ல் முடிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பைட், ஷார்ட், இன்ட், லாங் பார்த்தீங்க அப்படின்னா பைட்ன்றது 1 பைட்டுனும் ஸ்டோரேஜ் வந்து ஷார்ட்டுக்கு வந்து 2 பைட்டுனும் இன்டீஜருக்கு 4 பைட், லாங்குக்கு 8 பைட். அப்படியே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டே வருது ஸ்டோரேஜ். அதேமாரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைட்டில் என்னால் வெறும் -128 அந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி +127 வரைக்கும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதையும் தாண்டி நான் நம்பர் ஏதாவது ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எரர் தான் காமிக்கும். அடுத்து வந்து ஷார்ட் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். பைட்டில் இருக்கிறதும் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கிறதும் என்னால் ஷார்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமிங்கில் எங்கெல்லாம் எனக்கு நம்பர் அப்படின்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் நான் வந்து இன்டீஜர் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் டேட்டா டைப்போட ரேஞ்ச் வந்து ஒரு லார்ஜ் நம்பராக தான் இருக்கும். லாங் வந்து இன்டீஜரோட நம்பரோட
கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ ஓகே. ஸோ பைட், ஷார்ட், இன்ட், லாங் 4மே நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ரேஞ்சும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்னதான் இருக்கும் அப்படின்னா, இப்போ டெசிமல் வேல்யூஸ் ஏதாவது ஒரு டேட்டா நீங்க ஸ்டோர் பண்றீங்க, லைக் பாயிண்ட் வச்சு ஏதாவது வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப் தான் ஃப்ளோட்டு, டபுள். ஸோ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா 4 பைட் இருக்கும் மெமரி சைஸ். ஸோ இதில் அவங்க வந்து ரேஞ்சுமே கொடுத்துருக்காங்க. டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை விட டபுள் தி அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஸ்டோரேஜ் 4 பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டபுள் அமௌண்ட்டு தான் 8 பைட். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த பூலியன் அண்ட் கேர். ஸோ பூலியன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று ஆமானா எஸ்னோ இல்லைன்னா நோன்னு சொல்வீங்க. அதே மாதிரி தான் இன் ப்ரோக்ராமிங் எஸ்ஆர் நோக்கு நம்ம ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சின்னது வென் கம்பேர்ட் டு ஆல் அது ஒரு பிட்டு தான் இருக்கும். கேர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கேரக்டர். ஸோ கேரக்டர்னா ஒரு பர்சனோட கேரக்டர் இங்கே சொல்ல வராங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கேரக்டர் அப்படின்றது இப்போ பொதுவாக ஒரு ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம 26ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 26 அப்படின்றது ஒரு ஒரு சிங்கிள் கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட். ஸோ இதுக்குமே ஒரு ரேஞ்ச் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒன்று டிஸ்பிளே இருக்குது 1 பைட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்டுன்றது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நம்ம டைமிங்லேயே எடுத்தோம் அப்படின்னா 1 ஹார் அப்படின்றது 60 மினிட்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதேமாரி இங்கே நம்ம பார்த்த ஸ்டோரேஜுக்கு வந்து பிட்டுன்னு சொல்லியும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அப்போ 1 பைட்டுக்கு வந்து 8 பிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஜஸ்ட் மல்டிபிள் பை 8. ஸோ அதே தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. இப்போ பைட்டுக்கு வந்து 1 பைட் அப்படின்னா அதை நான் பிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷன் பை 8ஆக பண்ணியிருக்காங்க. ஷார்ட் வந்து 2 பைட் அப்படின்னா 2 into 8 16 பிட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் 4 பைட் அப்படின்னா 32 பீட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பை 8 பண்ணாலே போதும், பைட் அப்படின்றது பிட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த ரேஞ்ச் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? லைக் -128ல ஆரம்பிச்சு 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். பைட்ல நீங்க இது தாண்டி ஏதாவது ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எரர் காட்டும். ஸோ அது வந்து நான் கோடிங்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ எந்த ஒரு கோடாக இருந்தாலுமே இந்த மெயின் மெத்தட்குள்ளே எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயின் மெத்தட்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ சின்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எனக்கு இங்க வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஏதாவது ஒன்று எழுத போறேன் அப்படின்னா அதுக்கும் நான் ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சிங்கிள் லைன் நான் கமெண்ட் அவுட் பண்ணா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் புரிய போகுது. ப்ரோக்ராம் அதை ரன் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் எனக்கு ப்ரோக்ராம் ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் ஒரு 10 லைன் இருக்குது, அந்த 10 லைனுமே எனக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு ஸ்டார் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம் எடுத்துக்க கூடாது அப்படின்றது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஆரம்பிச்சு ஸோ இது வரைக்கும் எனக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டார் கொடுத்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். இது வந்து மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆரம்பிச்சு இருக்கும், இங்கே முடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கும் ப்ரோக்ராமுக்குமே சம்மந்தமே இருக்காது. இதுதான் மல்டி லைன் கமெண்ட். ஸோ உங்களுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட் புரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ மைனஸ்ல ஆரம்பிச்சு பாசிட்டிவ்ல முடியும். நம்ம பிட்டுன்னு சொல்லி ஒன்று கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதுதான் இங்க என் வேல்யூவா ஆக்ட் ஆகும். இப்போ பைட்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பைட்டோட டேட்டா டைப்புக்கு பிட்டு வந்து 8 பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8ன்றது தான் இப்போ என் வேல்யூவா இருக்கும். இப்போ ஷார்ட் டேட்டா டைப்புக்கு 16 பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் வேல்யூ 16ஆ ஆக்ட் ஆகும். ஸோ அந்த என் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த என் வேல்யூ வச்சு நீங்க வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலால 2 பவர் n மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ நெகட்டிவ் ரேஞ்சில் ஆரம்பிக்கிறதுனால நெகட்டிவ்னும் பாசிட்டிவ்ல முடிக்கிறதுனால ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n மைனஸ் ஒன் வந்து 7. ஸோ 2 பவர் 7 அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2வை 7 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸில் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பவர் 7 அப்படின்னா 2வை 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் மைனஸ் 128ன்னு வரும். ஸோ அதேமாரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருந்து மைனஸ் 1 அப்போ 127ன்ற டேட்டா வந்துடும். இதுதான் ரேஞ்ச் லிமிட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பைட்டன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கும் மல்டி லைன் கமெண்ட்டுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா ஸோ பைட்டுன்றது தான் என்னோட டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் கொடுத்துடணும். அண்ட் தென் உள்ள நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸோ அந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் சும்மா ஒரு கண்டெய்னர்னே கொடுத்துட்றேன். இதுதான் என்னோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அதுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50 சாக்லேட்ஸ் அப்படின்னா 50ன்ற நம்பரை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து நம்பர் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு நம்பரு. இந்த நம்பர் நான் எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா, இது டேட்டான்னு சொல்லும் போது இது என்ன டைப்னு சொல்லி நம்ம இங்கே தான் சொல்லுவோம். அதுதான் பைட் டேட்டா டைப். ஸோ இது சின்டாக்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டேட்டா டைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து அதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு நேம் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அந்த நேம் இப்படி தான் இருக்கணும்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு என்ன டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க கொடுத்துட்டு எப்போதுமே செமிகாலன் மறக்காம கொடுத்துருங்க. செமிகாலன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம், ஸோ எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைன் இவ்வளோதான் அப்படின்றதுக்காக தான் செமிகாலன். ஸோ எப்போ செமிகாலன் பார்க்குதோ அப்பயே அடுத்த லைனுக்கு ஜம்ப் ஆகிடும். அந்த லைனுக்கு மேலே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லைன்ற மாதிரி அர்த்தம். ஸோ பொதுவாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக எங்கள் செமிகாலன் வைக்க ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஸோ எப்போதுமே எடுத்தோன்னே டேட்டா டைப் கொடுக்கணும். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா. டேட்டான்றது உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அதை சொல்லுவாங்க. அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள் நேமு. அதுக்குள்ளே நான் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா டைப் தான் நம்ம ப்ரிமிட்டிவ்னு சொல்லி இப்போ எடுத்து பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இது நம்பர். ஸோ இந்த ரேஞ்ச் லிமிட்டுன்னு போது நம்ம பைட்டுனே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னோட ரேஞ்ச் லிமிட் மாறுது, ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து மைனஸ் 128ல் ஆரம்பித்து 127 வரைக்கும் மட்டும்தான் பைட் வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ இதை தாண்டி நான் ஏதாவது ஒன்றும் அதிகமாக கொடுத்தா கூட அது ஸ்டோர் பண்ணாது. இஃப் 128ன்னு சொல்லி பாசிட்டிவ்ல கொடுக்குறேன், இங்கே பாசிட்டிவ்ல 128 இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணாது அப்படின்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது இல்லைங்களா? ஸோ என்ன இதே நான் வந்து இங்கே நெகட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் அக்செப்ட். ஸோ இதுதான் டேட்டா டைப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் எந்த டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி அது முடிவு பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் லிமிட்டை தாண்டி நான் ஒன்று கூட எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அடுத்த டேட்டா டைப் நம்ம கொடுத்துக்கலாம், விச் இஸ் ஷார்ட். ஸோ அதேமாரி நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்ம இஷ்டம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கண்டெய்னர்னு கொடுத்தா அதே கண்டெய்னர் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து வேறு நேமாக கொடுத்துக்கோங்க. லெட் இட் பி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ 33,000 சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஷார்ட்டில் வந்து எரர் காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட ரேஞ்ச் வந்து இங்கேவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு பாசிட்டிவ்ல முடியுது. ஸோ -32,768ல தான் ரேஞ்சே ஆரம்பிக்குது. ஸோ ரேஞ்ச் லிமிட்டை தாண்டி கொடுக்கும்போது எனக்கு ஷார்ட் டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணிக்காது. இதே நான் 33,000 32,000 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை என்னோட ப்ரோக்ராமில். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அன் எரர். ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஷார்ட் டேட்டா டைப். இப்போ இன்டீஜர். ஸோ ப்ரோக்ராம் வந்து டிஃபால்ட்டாக நம்பர் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜரை தான் அது எடுத்துக்கும். ஸோ இன்டீஜரில் நம்ம 45 கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பிகாஸ் இந்த இன்டீஜரோட ரேஞ்ச் வந்து பெரிய நம்பர் இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே இது வராதா? கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் எங்கெல்லாம் நான் நம்பர் ஸ்டோர் பண்ணுறனோ எல்லா இடத்துலையுமே ப்ரோக்ராமிங்கில் இன்டீஜர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங். ஸோ லாங்குக்குன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா? ஸோ டேட்டா டைப் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வேரியபிள் நேம் வந்து நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அது. ஸோ நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம், இதுதான் இருக்கணும்லாம் கிடையாது. நான் வந்து num3ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பைட்டும் ஷார்ட் இன்டீஜர் இந்த 3 ரேஞ்சும் என்னால் லாங்கில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இன்டீஜரோட ரேஞ்ச் இங்கே பார்த்தேன் அப்படின்னா -21474 -21474 83648 கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து இன்டீஜரோட ரேஞ்சு தான் லாங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை ஒரு லிமிட் ஒரு நம்பர் நான் அதிகமாக ஆக்குனாலுமே இது வந்து இன்டீஜர் நம்பர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்டீஜரோட நம்பர் தான். ஸோ இதை வந்து நான் லாங்கில் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் இதில் நான் ஒரு நம்பர் மட்டும் அதிகமாக ஆக்குறேன், இப்போது எனக்கு எரர் காட்டுது. பட் யோசிச்சு பாருங்க, இன்டீஜரோட பெரிய டேட்டா தானே நம்ம லாங்கில் ஸ்டோர் பண்ணலாம், ஏன் எரர் காட்டுது அப்படின்னா எப்போதுமே அது லாங் அப்படின்னா நம்ம அதுக்கு இங்க ஸ்மால் எல்லுன்னு சொன்னா மட்டும்தான் அது புரிஞ்சுக்கும் லாங்குன்னு சொல்லி. ஸோ இதனால தான் அந்த எரர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து கிடையாது. ஸோ ரெட் லைன் வருது அப்படின்னா தான் எரர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டு, டபுள். ஸோ ஃப்ளோட்டுக்கு அதேமாரி டேட்டா டைப் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருவோம். ரெஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அதுதான் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு. ஸோ ஃப்ளோட்டு பொறுத்து இருக்கும், பாயிண்ட் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வேல்யூ தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே கேட்டிங்கன்னா எரர் காட்டுது. ஸோ ஆனால் நம்ம பாயிண்ட் வேல்யூஸ் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எப்படி வந்து நம்ம லாங்கில் ஸ்மால் எல் போட்டோமோ எண்ட் ஆஃப் தி நம்பரில் இங்கேயுமே ஸ்மால் எஃப் போட்டோம் அப்படின்னா எரர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டபுள் டேட்டா டைப். ஸோ டபுளுமே பாயிண்ட் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெரிய பாயிண்ட் வேல்யூஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு எரருமே நமக்கு காட்டாது. ஜஸ்ட் லாங்கில் எல்லுனோ ஃப்ளோட்டில் எஃப்னோ மட்டும் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேர், பூலியன் சொல்லி 2 இருக்குது. ஸோ கேர் அப்படின்னா கேரக்டர். ஸோ என்னால் இங்கே சிங்கிள் லெட்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் லெட்டர் இப்போ இனிஷியல் வந்து ஒரே ஒரு லெட்டராக தான் இருக்க போகுது இல்லைங்களா? அதை நான் சிங்கிள் கோட்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நம்பருக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் ஆல்ஃபபெட் ஸ்டோர் பண்ணுறீங்க ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அதை கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பூலியன். ஸோ பூலியனில் 2 வேல்யூ தான் இருக்கும், ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸு. ஸோ இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரூன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் ஃபால்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து தாராளமாக அப்படியே கொடுத்துக்கலாம். ஏன்னா பூலியன் டேட்டா டைப் வச்சுருக்கோம், 2 வேல்யூ தான், ஒன்று அது ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டேப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஸோ அது க்ளோஸில் இருந்தாலே பெட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இது வந்து ஒரு அலைன்மெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, Ctrl+Shift+F கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் ஆகிடும். ஸோ அலைன் ஆனதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் கீ என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்கு. ஸோ இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால // கொடுத்து நான் என்ன வேணால் எழுதிருக்கலாம். ஸோ அது எழுதுறோம் அப்படின்னா அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நம்ம எழுதுகிறோம். அது கோட் ரன் பண்ணுமான்னு கேட்டால் ரன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே. ஸோ இந்த டேட்டாவை -128 அப்படின்ற டேட்டாவை இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இந்த டேட்டாவை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஏதாவது எழுதுகிறோம் அப்படின்னா
ஷார்ட்கட் கீ ஃபார் அலைன்மெண்ட் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த டேட்டாவை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 45 டேட்டாவை num2 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இந்த எல்லாமே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் we can give print statement. ஸோ அதேமாரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு சொல்லி உள்ளே வந்து நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து நான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அதை எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிட போகுது. இங்கே நான் டபுள் கோட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் வந்து வேரியபிள் நேமை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேரியபிள் நேம்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதை எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் பக்கத்தில் -128ன்றது ஒரே லைனில் எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இதையும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் தவிர்த்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. ஸோ இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும் என்னோட ப்ரோக்ராம் அப்படின்னா எல்என்னு கொடுத்துருவேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹாய் வெல்கம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு எல்என் கொடுத்ததுனால அடுத்த லைனுக்கு அது ஜம்ப் பண்ணி விட்டுரும். ஸோ அடுத்து நான் எங்கேயாவது பிரிண்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு செகண்ட் லைனில் தான் பிரிண்ட் ஆக போகுது. கண்டெய்னர் பிரிண்ட் ஆகாது. கண்டெய்னருக்குள்ளே என்ன டேட்டா கொடுத்துருக்குமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்துருப்பீங்க அவுட்புட்டில் கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நாட் ஒன்லி கண்டெய்னர் நீங்கள் நம்பருன்னு கொடுத்தீங்கன்னா நம்பருக்குள்ளே என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அதை தான் அது பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இது கூட சப்போஸ் எனக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரிங் சேர்ந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் யூ கேன் கிவ். ஸோ டபுள் கோட்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த byte range starts with அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்கு கூட எனக்கு சேர்ந்து தான் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்து அந்த வேரியபிள் நேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு ஸோ அதே லைனில் எனக்கு இந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா சேர்ந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ப்ளஸ் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்துருப்பீங்க the byte star range starts with -128ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு ஒரே லைனில் கரெக்டுங்களா? இங்கே வித்துக்கும் -128க்கும் நடுவில் இன் பிட்வீன் எனக்கு ஏதோ ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுவுமே நான் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ அகைன் ஒன் ப்ளஸ்ஸு ஸோ ஒன் எம்டி ஸ்ட்ரிங்குள்ளே ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலுமே எனக்கு அதை அப்படியே அவுட்புட்டில் கொடுத்துற போகுது. ஸோ ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டபுள் கோட்ஸில் ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வித்துக்கும் அந்த டேட்டாவுக்கும் நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலுமே ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ வாட் எவர் வி ஆடிங் அதுதான் எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்க்கு அடுத்து நான் ப்ரிமிட்டிவ். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஒரே கண்டெய்னரில் மல்டிபிள் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால் மல்டிபிள் வேல்யூவும் ஒரே டேட்டா டைப் சம்மந்தப்பட்டதான் இருக்கணும். இப்போது மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 1000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸோட மார்க்குமே இன்டீஜரில் தான் இருக்க போகுது. தட் இஸ் நம்பரில் தான் இருக்க போகுது. ஸோ இதில் 2 டைப்பு தான் இருக்குது. அரே இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அரே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் கமா செப்பரேட்டர். ஸோ அதுக்கு இங்கே எப்படி சின்டாக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. நான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அதோடைய டேட்டா டைப் சொல்லிடுறோம், வேரியபிள் நேம் சொல்லிடுறோம், இங்கே டேட்டாவுமே கொடுத்துட்றோம். எக்ஸ்ட்ராவாக அது அரேவா இல்லையான்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் பார்க்குறீங்களோ எல்லாமே அரேன்ற கான்செப்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே நான் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட மல்டிபிள் டேட்டா வந்து இங்கே கர்லி ப்ராக்கெட்குள்ளே கமா செப்பரேட்டடில் கொடுத்துருப்போம். இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, நேம் இருக்குன்னா அது டபுள் கோட்ஸில் தான் கொடுப்போம்.
ஸோ டபுள் கோட்ஸில் நீங்கள் எது கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா தான் எடுத்துப்பாங்க. ஸோ வாங்க அதையுமே நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் டேட்டா, ஸோ டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி டேட்டா டைப் கொடுத்துட்டு வாட் எவர் வி கேன் நேம், ஸோ வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸோ இங்கே டபுள் கோட்ஸில் என்ன வேணால் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மை சிட்டி அப்படின்ற வேரியபிள்குள்ள ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சென்னைன்னு சொல்லி. இப்போ நான் வந்து சிஸ் அவுட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லிடுறேன். அப்போ எனக்கு அவுட்புட்ல கண்டிப்பா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா மை சிட்டின்றது பிரிண்ட் ஆகாது. மை சிட்டிக்குள்ள என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே லைனில் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு சென்னைன்னு சொல்லி, கரெக்டுங்களா? ஸோ ஏன் அதே லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு அதை அனுப்பவே சொல்லலை. ஸோ நீங்கள் எல்என் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் தான் எனக்கு அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகி காமிக்கும். சென்னை அப்படின்றது அடுத்த லைனில் தான் எனக்கு பிரிண்ட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் இப்போ அரேவா இருக்கு அப்படின்னா இப்போ ஏதோ ஸ்கூல்ல வந்து மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்மளுடைய மார்க்ஸே இருக்கு அப்படின்னா ஸோ மார்க் எல்லாமே என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக தான் இருக்க போகுது? பாயிண்ட்ல இருக்க போகுதா, இல்லை வெறும் நம்பர்ல இருக்க போகுதா, இல்லை பேரா இருக்க போகுதான்னு கேட்டால் அது நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ நம்பரை நான் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டாவை தான் நான் எடுத்துக்கணும். ஸோ டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் இன்ட்னு சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் நானே கொடுத்துருவேன். அது இப்போ மார்க்ஸ்ன்னு ஏதாவது ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது கண்டிப்பா, கரெக்டுங்களா? அப்போ மல்டிபிள் டேட்டா என்கிட்ட இருக்க போகுது. அப்போ அதை நான் கண்டிப்பா எதில் தான் ஸ்டோர் பண்ணணும்னா அரேல தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து உள்ள வந்து நம்ம மார்க்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களோட மார்க்ஸ் கூட என்டர் பண்ணி சும்மா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 5 சப்ஜெக்டோட மார்க்குமே என்டர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ள தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாரி கமா செப்பரேட்டட் தான் இருக்கு. இதுதான் எனக்கு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக இதை கேட்குற கொஷின், ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அரேவை டிக்ளேர் பண்ணா நான் உள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு டேட்டா டைப்பை நான் எடுத்தோன்னு கொடுத்துருவேன். இங்கே கொடுக்கறது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம், மார்க்ஸ் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அது அரேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டாலும் அக்செப்ட் பண்ணாது. இன்டீஜர்னா இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதேமாரி கம்மா செப்பரேட்டடாக இருக்கணும். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ அரே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இங்கே புதுசாக நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம். இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜீரோலேருந்து கவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் இண்டெக்ஸ். 0 1 2 3 4 5ன்னு சொல்லி. ஸோ இங்கே இது வந்து 0th பொசிஷனில் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இந்த 96 வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இது வந்து தேர்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன். இதுதான் இண்டெக்ஸ். ஸோ அப்போது எனக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 96 அப்படின்ற டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிடணும். அரே எப்போதுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது கண்டிப்பாக இன்டர்வியூலையுமே கேட்பாங்க. ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப், இப்போ 96 அப்படின்ற ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ 2ன்னு கொடுத்துப்பேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ லெட் இட் பி, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், கரெக்டுங்களா? ஸோ ப்ளஸ் கொடுத்து அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் 96ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும்.
தேங்க் யூ.